ஹாய் வியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வளமை போல் ஒரு ஒரு பூங்காவனத்தை சோலைக்கு தான், அதாவது முதல் கனடா இது போட்டிருக்கிறேன். அதே கனடா தான். வீட்டுக்கு முன்னாலே இந்த மாதிரி பூந்தோட்டங்கள் இருக்குதுன்றதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெள்ளை ரோஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது வெள்ளை ரோஸ் இல்லை, பிங்க் கலர் பூ இருக்குது. கொத்து எல்லாம் நல்ல அழகாக தான் இருக்குது. உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு பூ, ஒரு பலூடா கலரில் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா இந்தியாவில் கூட சரியான வெப்ப காலநிலையாக இருக்குது. குளிர்மையான இடம் வேண்டா, ஐயோ மழையே இல்லாமல் இருக்குது ஜப்னா பகுதியில். அங்கே சில இடங்களில் ஸ்ரீலங்காவில் குடி தண்ணீருக்கே கஷ்டமான நிலை இருக்குது. என்னென்னா நல்ல வெக்கையாக இருக்கேக்க தண்ணியால் வற்றி போகுது. உங்களோட பக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு காலத்தில் எல்லோரும் குடிநீர் தான் வேண்ட காலம் வருமோ தெரியல. ஆனால் இது கனடா பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக இருக்குது. இப்படித்தான் அங்கே இயற்கையாக அந்த குளிர் காலநிலை என்னபடியாக எப்போ ஈரப்பதனாக இருக்கும். அப்போ நல்ல பூ மரங்கள் எல்லாம் அப்படியே பச்சை பசையிலாண்டு இருக்கிறத பார்க்குறீங்க. எப்படி இருக்கு வீடு? கட்டாயம் நீங்களும் ஒவ்வொரு நாட்டு போனால் அந்தந்த கிளைமேட்டுகள் எப்படி இருக்குதுன்றதே நீங்களும் வீடியோ போடலாம். இதை பார்க்குற நீங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் தோணுதுன்னு சொல்லுங்கள். பூந்தோட்டம் அமைக்கிறதால மன அழுத்தங்கள், எங்களுக்குள்ள டென்ஷன் அப்படியானதெல்லாம் குறையக்கூடும். பாருங்க, சூரியாந்தி பூ மாதிரி இந்த பூவை பார்க்க எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் தான் குறிப்பிடணும். அதை முதல் அப்போ பூந்தோட்டங்களை காட்டுறது தான் இப்போ இந்த பிளாக்கின்ற இந்த 2ஆம் பாவமாக இருக்குது. இதுக்கு முதலும் ஜப்னால இப்போ கார்த்திகை மாதம் மண்டேக்க இந்த பசுமை புரட்சி அண்டு ஒரு கண்காட்சி வைப்பினம் அந்த சங்கிலியன் வீதி அடியில். திருப்பி அதையும் எடுத்து உங்களுக்கு போடுவேன். இங்கே பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்குண்டு. இது ஒரு நடுவில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஓகே, இது நிலப்பகுதியிலும் இந்த மஞ்சள் பூ, மஞ்சள் அண்டன் இது மெரூன் கலர் குங்குமப்பூ சூப்பராக இருக்குது. இது ஒரு கோன் மாதிரி ஒரு அழகான பூவாக இருக்குது. பூக்களை பார்க்குறதே ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு காலையிலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பின்னணி இசையில் பார்க்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும், மனதுக்கு ரம்யமாக இருக்கும். இந்த பூ மரங்கள பேர்கள் எனக்கு உண்மையாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறதோட மட்டும் போகாமல் அது இந்த பேர் என்னன்றதை சொல்லுங்க. கூட தமிழாக்கள் கனடாவில் தானே இருக்கிறீங்க. எப்படி இருக்குது வீடு, காரு, பூந்தோட்டம் இன்னொரு விளக்கில் சந்திட்டேன்.